விடுதலை புலிகள் விஷயத்தில் என்னையெல்லாம் நிறையா பண்ணுவேன். பிரபாகரனுக்கு செய்ய வேண்டிய உதவிகள்லாம் எங்கள் முன்மாதிரி. பிரபாகரன் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வருவார். எதிர் வீடு தான். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, பிரபாகருக்கு ஆமக்கறி போட்டோம் ஊமக்கறி போட்டேன். இதுதான் நான் உன்னை கடைசியாக சந்திக்கிறதாக இருக்கும். சிங்கள இராணுவத்தால் அடிபட்ட பல போராளிகளை நான் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். அதில் தான் நான் சிபிஐ முடிச்சிட்டேன். எம்ஜிஆருடைய அத்தியந்த நண்பராக மாறினார் எங்கள் ராஜா. அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஒரே ஒரு முறை ஜெயிலுக்கு போனார். ஜெயிலில் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். சேலத்துக்கு வந்தால் சிவாஜி பழக்கம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஷூட்டிங் 5 நாள் நடக்குதுன்னா ஒரு நாள் மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க. இந்த காலகட்டத்தில் கலைஞரும் சரி எம்ஜிஆரும் சரி இருந்திருந்தா நீங்கள் யார் பக்கம் நின்று இருப்பீங்க? நான் எப்பவுமே கலைஞர்கிட்ட தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் தான் எம்ஜிஆர்கிட்ட போனார் ஒழிய. பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நம் நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் யூடியூபின் தந்தை மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். எம்ஜிஆரோட பழக்கம் எப்படி சார்? எம்ஜிஆருடைய பழக்கம் வந்து இதே கட்சி இதுதான். அலிபாபா படங்கள்லாம் நடித்தார், சர்வாதிகாரிலாம் நடித்தார். அலிபாபா படத்தில் நடிக்கும்போது தான் அவர் எங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக வந்தார். அது கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னால் தான் வந்தது. காலையில் 6 மணிக்கு நான் வெளியில் போய் காம்பவுண்டுக்கிட்ட வாசல்கிட்ட நிற்பேன். நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரோடை. அப்போ அவர் வந்து காலையில் ஒரு கருப்பு ஃபீட் அதில் அப்படியே வர்றாரு. நான் ஒண்டி ஆள் நிற்கிறேன். மொத்த ரோடுக்கு நான் தான் நிற்கிறேன். வண்டியை நிறுத்திட்டார். இது யார் வீடு தம்பின்னு கேட்டார். நான் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, எம்ஜிஆர்னு தெரிஞ்சிருச்சு. உடனே இது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியும்னு சொன்னாக்கா, ராஜாராம்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கு, பெரியாரோட செக்ரட்டரி, அவரோட வீடு தாங்க. அவர் வீடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து அப்படியே வீட்டுக்குள்ளார வந்துட்டார். என்ன வயசு இருக்கும்? எனக்கு அப்போ வந்து நான் வந்து 3rd ஃபார்ம் படிக்கிறேன். அதாவது 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 9th படிக்கிறேன். அப்படியே நீங்கள் யார்? நான் தான் காலேஜுக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கூட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே வந்தால் எங்கள் அப்பா பேப்பர் எடுத்து இப்படி திரும்பி பார்க்குறாரு. எம்ஜிஆர் நிற்கிறாரு. வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சுட்டு என்ன அப்புறம் வந்து எங்கள் அப்பா அப்படின்னு உடனே அவர் எல்லாம் பேசிட்டு இது பண்ணி காஃபிலாம் குடிக்கல, ஏதோ தண்ணி மாத்திரம் வாங்கி குடிச்சிட்டு போனார். அப்படி 2 தடவை வந்தார். 2 தடவை வீட்டுக்கு வந்து பேசிட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் வந்து கட்சியிலலாம் சேர்ந்ததுக்கு பிறகு எம்ஜிஆருடைய அத்தியந்த நண்பராக மாறினார் எங்கள் அண்ணன் ராஜாராம். அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஒரே ஒரு முறை ஜெயிலுக்கு போனார். அது நேருவுக்கு கருப்பு காட்டுறதுக்காக முன்னெச்சரிக்கையாக திமுகவினரை வந்து கைது பண்ணாங்க. அதில் வந்து சினிமாக்காரர்கள் முறையில் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் 2 பேர்த்தையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அதுக்கு முன்னாடியே ராஜாராம் எங்கள் அண்ணனை கைது பண்ணி ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதே ரூமில் அதே ரிமாண்டில் இவங்க 2 பேர்த்தையும் கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயிலுக்கு போனது ஒரே ஒரு தடவை. அதுதான் ஜெயிலில் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டார். ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் மேட்ரு தெரிஞ்சு இன்னது தான் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு கிடையாது. எஸ்எஸ்ஆருக்கு ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு வருது, இவருக்கு ஒரு பக்கம் வருது. ரூம் பூரா ரொம்பி கிடக்குது. ஒரே நாளில் அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாரு, நடிகர்களை நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுத்த மாட்டோம், அவங்களுக்கு நாங்கள் விலக்களிச்சிட்டோம் அப்படின்றதுனால அவங்க 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணால் மறுநாள் அத்தனையும் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் எம்ஜிஆருக்கு எங்கள் அண்ணன் மேலே தன்னோட ஜெயிலில் இருந்த ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப இது. சேலத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிக்கும் ராஜாராம் இது பண்ணுவார். பல நிகழ்ச்சிகள் எங்கள் அண்ணன் நடத்தினார். அதில் எம்ஜிஆர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். எப்போ சேலத்துக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணிட்டு போடுவார். எங்கள் வீட்டுக்கு ஏற்றப்படி அப்போ இந்த பக்கம் பாட்டு ரிகர்சல் ஆகலாம், இந்த பக்கம் ஆர்டிஓ ஆஃபீஸ். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வர்ற அந்த பஸ் கம்பெனிக்காரருங்க, அந்த டிரைவர், கண்டக்டர் எல்லாம் கூட்டமாக நிற்க ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. எம்ஜிஆர் வர அன்றைக்கி எங்கள் வீட்டு முன்னாடி பெரிய க்ரௌண்ட் நிற்கும். ஆனால் 2-3 டீ கடைக்காரெல்லாம் வந்து கடையெல்லாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது எம்ஜிஆருக்கு அது மாதிரி. சிவாஜி வந்து சேலத்தில் வந்து கட்டபொம்மன் நாடகம் போடும்போது அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசி எல்லாம் இது பண்ணும்போது தொண்டை கட்டிக்கிட்ட போது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் போது எங்கள் மூத்த அண்ணன் ஜெயசேலனை கூப்பிட்டு பொருட்காட்சி இவங்க அந்த சேர்மன் கூப்பிட்டு கொஞ்சம் அவரை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படி கூப்பிட்டு போய் டாக்டர் குமாரசாமிங்கிறவர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரே நாளில் சரி பண்ணி இது பண்ண. அதில் சிவாஜியும் எங்கள் மூத்த அண்ணனும்
படு நெருக்கமான நண்பர்கள் அப்படின்ட்டாங்க. அவர் பேர் ஜெயசீலன் பேர். அவ்வளோ நெருக்கமான நண்பர்கள். அது சிவாஜி வந்து என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் லிஸ்ட்டில் அவர் பேரை சேலத்துக்கு வந்தால் சிவாஜி ஒரு பழக்கம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஷூட்டிங் 5 நாள் நடக்குதுன்னா ஒரு நாள் மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போடுவார். எங்கள் ஷூட்டிங் நடந்தாலும் அது மாதிரி பண்ணிட்டார். அதில் தொடர்புகள் ரொம்ப நெருக்கமாக போயிடுச்சு. எங்கள் குடும்ப நல்லது கெட்டதுக்கெல்லாம் வர்ற அளவுக்கு பழகிட்டார். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர் கூட. கலைஞர் அப்போ வந்து மாடன் தெரிஞ்சு இருந்தார். கலைஞர் வந்து எதிர்பாராத விதமாக வந்தார். அவர் வந்தபோது சாப்பாட்டுக்கு எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருந்தார், வந்திருந்தார். சாப்பிட்டு இப்படி வந்தார். எங்கள் வீட்டில் பெயிண்டிங்ஸ் நிறையா, ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ். அது ஒரு மணின்னு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன், தென்னாப்பிரிக்கா தமிழன் வந்து ஒரு பிரமாதமான பெயிண்டிங். அவர் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட அதை பற்றி பூரா டீட்டெயில் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கதைகளை பற்றி இது ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, டான்டே பியாட்ரிஸ் சந்திப்பு, அது மாதிரி ரோமியோ அண்ட் ஜூலியட், இது மாதிரி அந்த படங்கள்லாம் பெயிண்டிங் போட்டு. அப்புறம் சீசர் வந்து ஒரு இவளுக்கு அவள் பேர் என்ன பேர் மறந்து, கல்பூர்னியாவோ என்னமோ, அவளுக்கு வந்து ஒரு சிறுத்தையை வந்து பரிசாக கொடுப்பார். அந்த சிறுத்தை வந்து கல்பூர்னியா மடியில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படத்தை அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தேன். அது இப்போ என் சேலத்தில் இங்கே என் வீட்டில் இருக்குது. அது அந்த அந்த படத்தை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இது என்ன எல்லா டீட்டெயிலும். டான்டி பியாட்ரிஸ் சந்திப்பு. டான்டிங்கிறவங்க ஒரு பெரிய கவிஞர், பியாட்ரிஸுங்கிறவங்க வந்து ஒரு ரோமானிய இளவரசி. அவங்க 2 பேர்த்துக்கு காதல். அந்த காதல் எங்கே உருவாதுன்னா, ஒரு ஊருக்கு மத்தியில் ஒரு பாலம் இருக்குது. பாலத்தை கட்டிட்டு தண்ணி போது கோவம் ஓடுற மாதிரி ஓடுது. அந்த மேலே கோவம் பாலம் மாதிரி இந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கிட்ட அவன் டான்டி நிற்கிறான். பியாட்ரிஸ் தன்னுடைய தோழிகளோடு வர்றான். அந்த அந்த சந்திப்பில் அவளை பார்த்து இவன் மயங்கிடுறான். மயங்கிட்டு அவளை பற்றி கவிதைகளாக எழுதுறான். யாரா அந்த கவிஞன்னு பார்த்துட்டு வர்ற டான்டி. அது ட்ராஜடியில் முடிகிற மாதிரி ஞாபகம் எனக்கு அவ்வளோ தெரியாது. அந்த பூரா டீட்டெயிலும் கேட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அதில் அது ஒரு தடவை தான் கலைஞர் வீட்டுக்கு வந்தார். ஆனால் எங்கள் அண்ணா அமைச்சரானதுக்கப்புறம் வந்து அது கதையெல்லாம் வேற போச்சு. அது இப்போது இந்த காலகட்டத்தில் கலைஞரும் சரி எம்ஜிஆரும் சரி இருந்திருந்தால் நீங்கள் யார் பக்கம் நின்று இருப்பீங்க? நான் எப்போவுமே கலைஞர்கிட்ட தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் தான் எம்ஜிஆர்கிட்ட போனார் ஒழிய நான் வந்து எம்ஜிஆர்கிட்ட அதிகமாக போய்க்கல. இப்போ என்கிட்ட கூப்பிட்டு பேசுவார். என்ன வச்சா பல விஷயங்களுக்கு என்னை வர சொல்லுவார். எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுவார், ராஜாராம் இந்த விஷயத்தில் இது பண்ணணும், நீங்கள் வரவன அவனை அனுப்புங்க அப்பார். அவன் தான் சொல்லுவார், அவனை அனுப்புங்க அப்பார். போவேன், சைக்கிளே சொல்லுவார் போ அப்படிம்பார். அந்த அவருடைய மாணிக்கன்னு ஒருத்தர் இருப்பார், உதவியாளர். அவர் போய் பார்த்தா இதை சொன்னார், இதை செஞ்சுட்டு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை போய் செஞ்சுட்டு இருப்போம். விடுதலை புலிகள் விஷயத்தில் என்னையெல்லாம் நிறையா பயன்படுத்தினார். பல விஷயங்களுக்கு நீ போயிட்டு வரணும், எங்கள் அண்ணன் போனால் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது கொஞ்சம் நாட்டுக்கு விரோதமாக தான் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ பிரபாகரனுக்கு செய்ய வேண்டிய உதவிகள்லாம் எங்கள் மூலமாக தான் கொடுத்தார். ஏன்னா வீட்டுக்கு எதிர்த்து அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யார்? பிரபாகரன். பிரபாகரன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வருவார். எதிர் வீடு தானே. ஐயோ இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, பிரபாகருக்கு ஆமக்கறி போட்டோம் ஊமக்கறி போட்டாங்க. அவர் எங்கே இருந்தாருன்னு கேட்க சொல்லுங்கள். பிரபாகர் எங்கே இருந்தாருன்னு கேட்க சொல்லுங்கள். அந்த பக்கம் புலமை புத்தன் வீடு, இந்த பக்கம் எங்கள் வீடு. பிரபாகரன் வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு புலமை புத்தன் வீடு போவார். காலையில் டிஃபன் எங்கள் வீட்டுக்கு வருவார். காலையில் டிஃபன் என்னோட தான் சாப்பிடுவார். அவரும் உமா மகேஸ்வரன் 2 பேர் வருவாங்க. ஸ்ரீஜபா எங்கேருந்து வருவார்னே தெரியாது, பத்மநாபம் எங்கேருந்து வருவார்னு தெரியாது. எல்லாம் ஒன்றா உட்காந்து எங்கள் வீட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களோட 2 பேர் உரையாடல் எப்படி இருக்கும்? அவங்களுக்குள்ளார பேசிக்குவாங்க. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுனாங்க. என்கிட்ட வந்து இந்த அரசியல் பற்றியெல்லாம் அவங்க பேசுனதே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவங்க அரசியல் என்கிட்ட பேசுனதே இல்லை. நான் அப்பப்போ சொல்லுவேன் பிரபாவை பார்த்துட்டு, பிரபா நீங்கள் பார்க்கறதுக்கு தண்டாயுத பண்ணி மாதிரி இருக்கீங்க. அதாவது தேவர் ஃபிலிம் சன் தண்டாயுத பண்ணி மாதிரி அச்சலாக இருப்பார். விழுன்னு உடஞ்சி விழுவுற மாதிரி இருப்பார். அப்போ தான் கேட்பார், என்ன டாக்டர் ஒரு சான்ஸ் ஒன்று வாங்கி தர மாட்டேங்களா? ஒரு வடவொன்று நடிக்க கூடாதா? கூப்பிட்டால் நான் நடித்து காட்டுவேன், நல்லா நடிப்பேன் தெரியுமில்ல அப்படிம்பார். அந்த யாழ்ப்பாண தமிழில் அது மாதிரி. அதாவது அந்த மாதிரி கலாட்டாவாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு தகவல் மாத்திரம் தான் எனக்கு வந்தது. அவங்களுக்குள்ளார பிணக்கு வர ஆரம்பித்த போது ஸ்ரீசபா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். இதுதான் நான் உன்னை கடைசியாக சந்திக்கிறதா இருக்கும் அப்படின்னா. நான் ரொம்ப அதாவது நான் அது ஒரு சட்டையே பண்ணாமல், ஏன் சபா ஏதோ வளர்றீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த போராளிகள் வந்து அடிபட்டாக்கா நான் ஜிஹெச்சில் கொண்டுருவாங்க. நான் ஜிஹெச்சில் இப்போ வெவ்வேறு இடத்துல அட்மிட் பண்ணிடுவேன்.
அட்மிட் பண்ணி யாருன்னு சொல்ல மாட்டேன். சிங்கள இராணுவத்தால் அடிபட்ட பல போராளிகளை நான் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் தான் நான் மாட்டினேன். சிபிஐன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு 4 பேர் 4 தலைவர்களாக இருக்கிறான். ஒருத்தர் கொண்டுக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கான். பயம் அந்த டைமில் உங்களுக்கு பயம் இல்லையா? எனக்கு அது இவங்களுடைய தீவிரவாதமே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு அறிவே இல்லை. அதுதான் உண்மை. அதை நான் அந்த சிலோன்கார பசங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்களாம் ஒரு தீவிரவாதம். அதில் வந்து அந்த பாண்டி பஜாரில் துப்பாக்கி சூடு நடந்த போது உமாமேஸ்வரன் 2 பேர் சுட்டுக்கிட்ட போது அந்த கேஸு பெருசாக எடுக்க வேணாம்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட வந்து இந்த கேஸை சீரியஸாக எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிரகாரமே பண்ணி அவங்கள விடுதலை பண்ணாங்க. அந்த ஒரு டைமில் தான் எனக்கு முதல் முறையாக இது ஏதோ கொஞ்சம் தகராறு பிடிச்ச விஷயம் போட்டிருக்குங்கிற ஒரு எண்ணமே அப்போ தான் வந்தது எனக்கு. அது வரல எனக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. இவங்களாம் வரும்போது நான் வந்து பேஷண்ட்டு தான். ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், ஹேண்ட் கிரனேட் எடுத்து அடிக்கிறான், வீட்டுக்கு போடுறான். அவங்க வந்து இந்த கொசு தடுப்பு இது இருக்கு இல்லையா, அந்த வலை, அதை வந்து அந்த ஜன்னலில் மாட்டி இருந்திருக்காங்க. இது போய் அந்த கிரனேட் போய் அதில் அடித்து அப்படியே திரும்பி வந்துருச்சு. இவன் கையில் பிடிச்சிட்டான். கையில் பிடிச்சா கையில் வெடிச்சிருச்சு. கையெல்லாம் செதஞ்சு அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டேன். அட்மிட் பண்ணால் அந்த சீஃப் கேட்குறாரு, என்னடா வெடிகுண்டு வெடித்த மாதிரி இருக்குது, வெடிகுண்டு வெடித்த மாதிரி இருக்குதுன்னா எனக்கு அந்த இம்பேக்ட் தெரியல. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டால் இப்படி ஆப்பி வச்சுருந்தாங்க. எப்படி சொல்கிறது? ஆனால் அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய சீனியர் இது சட்டவிரோதமாக செய்கிறோம் தெரிஞ்சு கூட அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் இது சிபிஐயில் நான் மாட்டும் போது அவங்க கேட்டது, பத்மநாபா தனியாக இருக்கார், ஸ்ரீசபா தனியாக இருக்கார், உமாமேஸ்வரன் தனியாக இருக்கார், பிரபாகரன் தனியாக இருக்கார், 4 பேர் வெவ்வேறு கட்சியாக இருக்காங்க. 4 பேர்த்துக்கு யாரா டாக்டர்னா நீங்கிறான், உன் பேரை தான் சொல்கிறாங்க. அப்படி தான் நான் மாட்டேன். அது எப்படி இது வந்து ஒரு பத்திரிகையிலே வந்துடுச்சு. ராஜீவ்காந்தி மரணத்தின் போது இந்த சிபிஐ வர்றது வந்து ராஜீவ்காந்தி ஒரு 15 நாளில் வெடிகுண்டில் சாகிறாருன்னா அந்த 15 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து சிபிஐ வந்து விசாரிக்குது. ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச போது என்னுடைய பெயரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அப்போது இருந்த ஒரு வார பத்திரிகையில், இப்போ அந்த பத்திரிகை வருது, அவங்க என்னை பற்றி எழுதிட்டாங்க. இதில் வந்து விடுதலை புலிகளோடு நெருங்கி பழகியவர் ராஜாராமுடைய தம்பி டாக்டர் காந்தராஜன் போட்டு. உங்கள் குடும்ப பக்கம் அந்த பக்கம் எப்படி சார் இருக்குது? நீங்கள் இது மாதிரியான இக்கட்டான சூழலில் மாட்டும் போது உங்கள் குடும்ப பக்கம் சூழல் எப்படி? கொஞ்சம் பயந்தாங்க. மற்றபடி யாரும் அதை பற்றி அதாவது இந்த சீரியஸ்னஸ் எங்களுக்கு புரியல. வேடிக்கை என்னென்னா, பிரபாகரன் என் மனைவி கிட்ட தான் கேட்பா, அப்படி அக்கா முட்டை ஒன்று கொடுக்கல அப்படிம்பார். முட்டை கேட்பார். அதை அக்கா ஒரு முட்டை ஒன்று கொடுக்கல, உங்கள் கையால் சாப்பிடுவது அவ்வளோ அருமையாக இருக்கிறது அப்படிம்பார். என் ஒய்ஃபுக்கு அவர் யார் என்னன்னே தெரியாது. இந்த ஏற்று விட்டு பையன்லாம் வந்திருக்காங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான். அந்த இப்போ பெருசாக வந்ததுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற அந்த பிரபாகரனா இது அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அதே தெரியல. அது மாதிரி இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி டைமில் மாட்டினேன், பிரபாகர விஷயத்தில் மாட்டினேன். எமர்ஜென்சி டைம்லேயே அதே தான் எனக்கு வந்தது. திமுகவினருக்கெல்லாம் ஜெயிலில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறேங்கிற தகவல் அப்போ கவர்னருக்கு போயிடுச்சு. அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு இதெல்லாம் வந்துடுச்சு. நன்றி சார்.